அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்ச் 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழ்கிறதுங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பௌர்ணமி திதியில் அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு திதி நாள். இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டிற்கும், இறை வழிபாட்டிற்கும், தாந்திரிக பரிகாரங்களுக்கும் அதீத சக்திகள் இருக்கு. உடனுக்குடன் பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைந்த பௌர்ணமி தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். தற்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தாக்கம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும். எல்லா விஷயத்திலையுமே கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். வேலை பளு சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். அதனால் திட்டமிட்டு பணிகளை முடிக்க பாருங்க. எல்லா விஷயத்திலையும் கோபப்படுவதையோ, முன்கோபப்படுவதையோ, இல்லை மற்றவர்கள் பேச்சை கேட்டு ஆணவத்தோடு நடந்து கொள்வதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியும் வரலாம். இல்லை எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது யாரும் துணை நிற்க முடியாத சூழ்நிலையும் தங்களுக்கு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள், குறிப்பாக சொல்லணும்னா மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இருந்தாலும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். அதே சமயம் குடும்பத்தில் சின்ன சண்டைகள் ஏற்படுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாம சமாதானமாக செல்ல முயற்சிக்க பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது அவசியம். உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழங்குவாங்க. பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது, தேவையில்லாத விரயங்களை குறைத்து கொள்வது, நிதி நெருக்கடி இருக்க உதவும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளவோ நேரிடலாம். பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் 7.5 சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது. நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற கால தாமதங்கள் ஆகலாம். ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஆனால் இவை அனைத்துமே சில காலங்களுக்கு மட்டும்தான். நீங்க எதிர்பார்த்தது இருக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் இருக்கப்பெறலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் சேரும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க
அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ள முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கடின உழைப்பு தங்களுக்கு வெற்றியை தேடி தரலாம். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே மறையுங்க. அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்பெறுவீங்க. மன தைரியத்தால் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறும். அதே மாதிரி நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டியும் வரலாம். எதிலையுமே சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை பெற முடியும். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்கை அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படலாம். திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறுங்க. புத்திர வழியில் நிம்மதி குறைவு, பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகள் அவ்வப்போது உண்டாகத்தான் செய்யும். அதே போல் தொழிலையும் நல்ல லாபத்தை பெறுவீங்க. இருப்பினும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மீன ராசியில் பெயர்ச்சியான பிறகு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம். இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும்போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும். தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உதவி கேட்பதோ நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் சீர்படவும் ஆரம்பிச்சிடும். தேவையற்ற கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவருவீங்க. இறைவனின் அருளால் வருமானம் சற்று அதிகமாகவும் இருக்கப்பெறலாம். அதன் காரணமாக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. வீண் வரைய செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தே துவங்குவது நன்மையாகவே இருக்கும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நினைத்த மாற்றத்தை கொண்டு வரலாம். புதிய தொழில் துவங்கலாம். வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையை நடத்தலாம். நல்லதே நடக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குடும்ப உறவுகளோடு சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி எதிரிகளால் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகலாம். சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் முன்னேற்ற பாதையில் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அவசியங்க. தங்களுக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து வித முயற்சிகளையும் தற்போது மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தெரிந்தவர்களிடம் வியாபாரத்தை விரிவுபடுத்த ஐடியாவையும் கேட்கலாம். நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கான நன்மைகள் கிடைத்தாலும் அவர்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியம். சுற்றி இருப்பவர்களிடம் நல்ல ஆதரவை பெறுவீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த காலத்தினுடைய துவக்கத்திலேயே பணத்தை வாரி இறைக்கக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோலாகவும் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தின் இறுதி பகுதியில் தேவையான ஒரு தொகையை எடுத்து வைங்க, அப்போதான் சமாளிக்க முடியும். கடன் பிரச்சனை அதிகமானால் எதிர்காலத்தில் பிரச்சனையும் அதிகமாகும் அப்படிங்கிறத கவனத்தில் வைத்து கொள்ளுங்க. உறவுகளோடு கவனமாக பேசுவதும், உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை வெளிப்படையாக பேசக்கூடாது. கண் திருஷ்டி அதிகமாக விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது, நல்லபடியாக செல்லும். அதே மாதிரி டார்கெட் தொல்லை இருக்காது.